பாமகவை கைப்பற்ற பம்மாத்து வேலைகளை எல்லாம் அன்புமணி தொடர்ந்து செய்து வருவதாக அவரது தந்தையும் கட்சியின் நிறுவனருமான ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்காரு. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில பாமகவின் நிர்வாக குழு கூட்டம் விழுப்புரம் தைலாபுரம் தோட்டத்துல ராமதாஸ் தலைமையில நடைபெற்றது. இதுல அன்புமணிக்கு அதிகார தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ராமதாஸ், அன்புமணி கட்சியில இருந்து நீக்கப்பட்டதால் தன் பெயரையும் கட்சியின் பெயரையும் அவர் பயன்படுத்தக்கூடாது என தெரிவிச்சிருக்காரு. தனது பெயரையும் கட்சியின் பெயரையும் அவர் பயன்படுத்தி வருவதற்கு கண்டனமும் தெரிவிச்சிருக்காரு. இப்போது அன்புமணிக்கு சின்னமும் இல்லை, கட்சியும் இல்லை. அவர் கட்சி உறுப்பினர் கூட இல்லை என கூறிய ராமதாஸ், தீட்டிய மரத்திலேயே கூர் பாய்ச்சியதைப் போல் பாமக என்னும் மரத்தின் கிளையை வெட்ட ஆரம்பித்திருக்கிறார் அன்புமணி என ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்காரு. தேர்தல் ஆணையம், நீதிமன்றம் கூறியும் அன்புமணி தொடர்ந்து கட்சி கூட்டம் நடத்துவது போன்ற பம்மாத்து வேலைகள் தமிழக அரசியல்ல இதுவரை நடைபெறாத ஒரு கொடுமை எனவும் விமர்சித்திருக்காரு. ஆயிரக்கணக்கான பொய் மூட்டைகளை ஊடகங்களுக்கு அள்ளி வீசும் அன்புமணி இனிமேல் தனது பெயரை குறிப்பிடுவதையும் தனது படத்தை போட்டு கட்சி கொடியை பயன்படுத்துவதையும் நிறுத்திக் கொள்ள வேண்டும்னு எச்சரிச்சிருக்காரு.